திருவருட்பிரகாச வள்ளலார் திருவருட்பா அருட்பெரும் ஜோதி அகவல் எண் 186. பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அதுவது வாய்த்திகள் அருட்பெரும் ஜோதி. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் வலிமையை மிக்கவர்களுக்கும் பலமில்லாதவர்க்கும் நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் என்னும் எவ்விதமான ஏற்றத்தாழ்வுகளை மனிதரிடத்தே இருந்தாலும் இறைவனே அனைவருக்கும் பொதுவானவனாகவே இருக்கின்றான். உயர்ந்த கல்வி அறிவு பெறுவது சிறப்பே. குறையாத செல்வம் பெற்று வளமான வாழ்க்கை பெற்றால் அதுவும் சிறப்பே. உலகமே புகழும்படி சாதனை புரிந்து புகழ்பட வாழ்ந்தாலும் சிறப்பே. நோயற்ற வாழ்வு கிட்டுமேயானால் அதுவும் சிறப்பே. சிறப்புகள் எவ்வளவோ உள்ளன, அனைத்தினையும் சொல்ல முடியாது. உண்மையில் சிறப்பானது என்று ஒன்று இருக்குமானால் அது இறைவனே. இறைவனை விட சிறப்பானது எதுவும் இல்லை. எந்த பொருளும் ஆரம்பத்தில் புதியதாக திடமாக இருக்கும். காலப்போக்கில் அது நைந்து போவதால், ஆற்றலை இழப்பதாலேயே, தேய்ந்து போவதாலே எக்காரணத்தாலும் புதுமையை இழந்தது விடுகிறது. எக்காரணத்திலும் எக்காலத்தும் தன் நிலையை இழக்காது என்று புதியதாக ஒன்று இருக்குமேயானால் இறைவனைத் தவிர வேறொன்றும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் வள்ளலார்.